சீமான் மாதிரி ஆட்கள் தானே உண்மையான மாற்றம் சொல்லுங்க. ஏன்னா இவர் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிட்டாரு? எனக்கு சீமான் மாதிரி ஆட்கள் இருந்தால் உண்மையான மாற்றம்னு சொல்ல முடியாது. அப்போ மாற்றம் வேணும்னு சீமான் மாதிரி ஆட்கள் இருந்தாலும் மக்கள் ஏன் விஜய் தேர்ந்தெடுத்தாங்க, டிவிக்கு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இல்ல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் சேஞ்ச் டிஎம்கே பண்ணதை விஜய் கண்டினியூ பண்றாரு, நிறைய விஷயம் கண்டினியூ பண்றாரு. ஆனா ஃபண்டமெண்டல் சேஞ்ச் சீமான் தானே. சீமான் என்ன சொல்றாருன்னா அடிப்படை மாற்றம் சொல்றாரு. அடிப்படை மாற்றம்னு சொல்றாரு. ஆனா அடிப்படை மாற்றம் வந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லையான்னு சொல்ல முடியாது. இல்லை அடிப்படை மாற்றம் வேணான்னு மக்கள் நினைக்கலாம். அதனால தான் வந்து டிவிக்கே தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி மாற்றம் முன்னேற்றம்னு அன்புமணிக்கு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அந்த மாற்றம் முன்னேற்றம் எந்த லெவலுக்கு போயிருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? வந்து எனக்கு சேஞ்ச் தான் விஜய் கோட்டு போட்டிருக்கேன். ஆனால் விஜய் கண்டினியூ பண்ணுறது தான் இன்னும் பிரச்சனை. இன்னும் இலவசங்களை அதே விஷயங்களை வந்து மக்கள் எதிர்பார்க்காத அந்த இலவசங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நிறைய பேர் பப்ளிக் கேட்க சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். எங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்தா போதும், எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் கரெக்டாக நடந்தா நீங்களாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன், செலக்ட் பண்ணியிருக்காங்க 5 வருஷம் டைம் பீரியடு. அந்த மாற்றன்றது வந்து அதே தான் கண்டினியூ ஆகுது. ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்களோ அதுதான், டிஎம்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணுவாங்கன்னா அதுக்கு டிவிக்கே தேவையே இல்லையே. அது இந்த 5 வருஷத்துல தெரிஞ்சிடும். ஆனா மறுபடியும் இன்னொரு சேஞ்சுக்கு மக்கள் அது அடிப்படை மாற்றத்துக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் ரெடி ஆகிதான் ஆகணும். மாற்றம் மட்டும்தான் மாறாதது, மாறிக்கிட்டே இருக்கிறது தான் மாறாதது. மீதி எதுவுமே வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது. அவ்வளோதான். எப்படி நான் இருக்கு டிவிக்கு ஆட்சி இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓ இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆரம்பம் நல்லா தான் இருக்கு, ஆனால் முடிவு ரன்னிங் தெரியும் நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அது பாதி 50,000 தான் பண்ணியிருக்காரு. ஆனால் மீதி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் தான் சொல்லியிருக்காரு இருக்கிற பிரச்சனை இருக்கு பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணுவோம். பண்ணாம போனாலும் விவசாயிகள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. கரண்ட் கட் இருக்குன்னு சொல்றாங்க. இல்லை இப்போ இதெல்லாமே வந்து மற்ற ஆட்சிகள் வந்தாலும் இருந்திருந்தா இந்த கொஸ்டின் இருந்திருக்குமான்னு மாற்றம்ன்றதுனால வந்து ஒரே நாள் எல்லாமே மாறிடாது. இல்லை மாற்றம் தேவைன்னு தான் மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு எடுத்தது வெயிட் பண்ணுவோம். அவருக்கு 5 வருஷம் டைம் இருக்கு இல்லையா, வெயிட் பண்ணும். அந்த 5 வருஷம் எதுவும் பண்ணோன்னா அடுத்து ஒரு மாற்றம் வரும். அது எதுவானாலும் இருக்கும். இந்த 20 நாள் டிவிகேவோட ஆட்சி எப்படி இருந்துச்சு சார்? நல்லா தான் பண்ணியிருக்காரு சார். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? டிஃப்ரெண்ட்னாக்கா இப்போ அந்த போதை தடுப்பு பிரிவுலாம் ஸ்ட்ராங்காக போட்டு தளபதி இப்போ நல்லா ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருக்காரு சார். முழுமையாக அழிக்க முடியுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழிக்க முடியும், உடனே அழிக்க முடியாது. அவர் வந்து 15 நாள் தான் ஆகுது. இப்போ அவர் வந்திருக்காரு. வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோ நோவா வந்து பிடிச்சி கொளுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அது சொல்ல நினைக்கிறேன், ஏன்னா கிளியர் பண்ண நினைக்கிறேன். நீங்க மீடியாக்கு கிளியர் பண்ணுங்க. ஆமா, அது 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துருக்கு. அது 6 மாசத்துக்கு நடந்தது சார். அப்படிங்களா? நான் கிளியரா சொல்றேன், அது 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல. அது ஓகே சார். சரி, 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா அது ஏன் சார் மீடியால இப்ப காமிச்சாங்க? இல்ல, அது மீடியால அப்பவே வந்துருச்சு, அது வெளியே வரல. இப்போ ரீல்ஸா மாத்தி கன்வர்ட் பண்ணி சரி, இருந்தாலும் இப்போ ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காருங்களா? ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காரு, நீங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காரு. அது இல்லாம ரவுடிசம் அதிகமா இருந்தது, அது எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கூப்பிட்டு கிட்டத்தட்ட முந்தனத்து வந்து போலீஸோட கையை உடைச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு நான் பேனர் வைப்பேன், நீ எப்படி என்ன கேள்வி கேட்கணும்னு அடிச்சிருக்காங்க. 2 பேரை தாவே காலேஜ் ரிமூவ் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மாமூல் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்பதான் 20 நாள். ஆமா சார், இதெல்லாம் அது வந்து ஒரு சிங்கிள் சுழியில போயிட்டு மாமூல் கேட்டதா வந்து மீடியால வந்து அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கி இருக்காங்க. அதே மாதிரி குப்பை கொட்டுற இடத்த வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, குப்பை இங்க கொட்டணும், அங்க ஒரு குழி இருக்கு, அங்க போய் கொட்டிக்கலாங்கிறாரு. அதாவது எதனா ஒதுக்குற இடமா எதனா சொல்லியிருக்கலாம், இல்ல ஏதாவது நடந்திருக்கலாம். அது எப்படி பதிலா இருக்கும்ன்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு, ஓல்வோ பஸ் பத்தி என்ன கவர்மெண்ட்ல ஓல்வோ சார் இப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியெல்லாம் குப்பையெல்லாம் எங்க சார் எடுத்துன்னு அப்படி ஒரு கேள்வி வரலாம்ல? அதான் ஏன் கேட்கறேன், இப்போ குப்பை கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் எந்த இடத்துல குப்பை கொட்டினாங்க? இப்போ மாற்றம் தானே விஜய். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து 15 நாள் தான் ஆகுது. உடனடியா அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்தோம்னா அவருக்கு இன்னும் 5 வருஷம் டைம் இருக்கு. அவர் ஒண்ணு பண்ணட்டுமே, ஏன் அவருக்கு ப்ரெஷர் இப்பவே கொடுக்கணும்? தேவையில்லையா? அது நடக்குது சார். நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளோ கிராமங்கள் இருக்கு, மலை பிரதேசம் இருக்கு. அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில அதெல்லாம் நடக்கலாம். அதை வந்து ஒரே கையெழுத்தில் தடுப்புன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கேள்வி கண்டிப்பா நடக்கும் சார். அவருக்கு டைம் கொடுங்க, முன்னாடி டைம் இருக்குல்ல. அடுத்த நிமிஷம் பண்றேன்னு, ஏன்னா அவர் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்ணணும். திமுக அதிமுகவோட திட்டங்களை தொடர்றாரு. அது எப்படி மாற்றமா இருக்கும்?
அப்படி கிடையாது சார். இப்போ வந்து போன ஆட்சியில் கொடுத்த இதை வந்து உடனடி ஸ்டாப் பண்ணக்கூடாது, மக்களுக்கு வந்து ஏமாற்றமாக இருக்கும், அவங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு இருந்த இதை வந்து சலுகையை வந்து கொடுத்துட்டு அந்த இருக்காரு மக்கள் எனக்கு அவங்க வேணாம்னு சொல்லிட்டு டிவிக்கே ஓட்டு போட்டுருக்காங்க. எனக்கு அவங்க சார். பண்ண வானான்னு சொல்லலாம் சார், நான் கூட சொல்லலாம் வானான்னு. இப்போ எனக்கு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எதனா கொடுக்குறாங்கன்னா, இப்போ எனக்கு தேவைன்னா அதை கண்டிப்பாக நான் வாங்கிப்பேன். எனக்கு தேவைன்னா, எனக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் நான் அதை வாங்க மாட்டேன். எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயின்னு இருப்பேன். இல்லாதப்பட்டவங்க கண்டிப்பாக வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா யாருமே வந்து ஹை கிளாஸ்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸ் தான். எல்லாமே லோ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா நல்லது தானே, சின்ன வாங்கிப்பாங்க. ஆனால் அவங்க மாற்றம் வேணும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, விலைவாசி குறைஞ்சா போதும், மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு விலைவாசி வந்து அதிகமாக போயின்னு இருக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து ஒரு நார்மலாக நம்ம அடிப்படை சம்பளத்துக்கு ஏற்ற ஒரு விலைவாசி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் வேணும்னு தான் எல்லாருமே தளபதி எதிர்ப்பாங்க நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல 6 சார். சிலிண்டர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து இந்தியாவில் அந்த 6 சிலிண்டர்னு சாத்தியம் கிடையாது, இப்போ கிடையாது. ஏன்னா அந்த போர்லாம் நடந்து முடியணும். ஈரானும் அமெரிக்கா போர் நடந்துன்னு இருக்கு. அது ட்ரம்ப் வந்து அவரை என்ன சொல்கிறது, அவர் பண்ணுற இது வந்து சர்வாதிகாரி ஆட்சி, நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே நியூஸில் வந்து ஓப்பன் டாக்காக சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் நடத்துகிறேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. 8 கிராம் நகைன்றது வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது சார். அந்த திருமணம் ஆகிறவங்களுக்கு சார், திருமணம் பண்ணுற அதாவது அண்ணனுடைய சீருன்னு சொல்லிட்டு ஒரு பட்டு புடவையும் 8 கிராம் தங்கம், அதாவது திருமணம் இப்போ உடனடியாக கொடுக்க முடியாது. அவர் 2 வருஷம் ஆகலாம், ஒரு 3வது வருஷம் 4வது வருஷம் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து நகை விலை எப்படினாலும் மாறலாம். இன்றைக்கி உச்சத்தில் இருக்கலாம் நகை, நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். அது கம்மியாக இல்லை, வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு கூட அது வந்து இவ்வளோ சீக்கிரம்லாம் இப்போ அவர் சொல்லியிருக்கிற ஸ்கீமெல்லாம் உடனடியாக அவர் அமல்படுத்தணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ வந்து இருக்கிற புது ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கஜானால பணம் இருக்குமா இருக்காது அதெல்லாம் பார்க்கணும். காணுமா கண்டிப்பாக, ஏன்னா அதெல்லாம் பார்த்து தான் அவர் இதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் எதுக்கு நாங்கள் போகிறோம் நான் கேட்குறேன். பிப்ரவரி மாதம் திமுக வந்து கஜானால எவ்வளோ பணம் இருக்குன்ற வெள்ளரிக்கை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளரிக்கை பார்த்துட்டாரு. ஏப்ரல் 22 அவரோட மேனிஃபெஸ்டோஸ் அறிவிக்கிறாரு. அப்போ அவர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, காசு இல்லை நம்ம எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி கிடையாது சார். இதுக்கப்புறம் வர ஃபண்டு இருக்குல்ல, நம்ம நிதி இப்போ புதுசாக ஒரு அரசாங்கம் வருதுன்னா ஃபண்டு வராது, நம்ம இங்கே இருக்கிற செலவு மட்டும் தான் சார். அப்படி இல்லை சார், ஒரு மத்திய அரசு வந்து ஒரு நியூ அரசாங்கம் வரும்போது கண்டிப்பாக வந்து மத்திய அரசுலேருந்து ஒரு ஃபண்டு கொடுக்கணுமே சார். போயிருக்காருல்ல, இல்லை சார், தமிழ்நாட்டுக்கான நிதியம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார். கேட்காம எப்படி சார் கொடுக்கும்? கேட்கலன்னா கூட ஒரு புது அரசாங்கம் அமைக்கிறாங்கன்னா மத்திய அரசுலேருந்து ஒரு ஃபண்டு கொடுக்கணும். அது எப்படி சார்? அப்போ தமிழ்நாடு அப்போ ஒதுக்கிடுங்க. அப்போ எப்படி அப்போ இங்கே வந்து அப்போ பாஜகலாம் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லா மக்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? அப்போ ஆட்சி எப்படிங்களாமா இருக்கு? ஒரு 15 நாளா நடக்குது, எப்படி நினைக்கிறீங்க? கரண்ட் கட்டு அதெல்லாம் இருக்கா? இருக்கு சார், கரண்ட் கட்டுலாம் இருக்கு. சில இடங்கள்ல தான் சொல்றாங்க. நாங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கோம். கரண்ட் போதா? கரண்ட் போகுது. அப்படியா? வெஸ்ட் மாம்பலத்துல நானும் வெஸ்ட் மாம்பலம் முன்னாடி இருந்தேன். கரண்ட் போகுது. ஓ, வேற என்னென்னலாம் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன நல்லா இருக்கு? அவர் போல்டாக ஏதோ செஞ்சுட்டு இருக்கார், நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். அதுக்கு வந்து மக்கள் அவரோட எம்எல்ஏக்கள் எல்லாருமே கோஆப்ரேட், மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு நேர்மையாக இருக்குது. சில இடங்கள்ல இருக்குது, என்னமோ அந்த கோயில்களில் சர்ச் பண்ணதெல்லாம் டிவி நியூஸில் பார்த்தோம். அது பரவாயில்ல. அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அவனையும் பண்ணுறதுல கிடையாது, அதெல்லாம் செக்அப் பண்ணுறதுலாம் ஓகே. அதே மாதிரி இப்போ நிறைய இடத்துல வந்து அந்த சின்ன குழந்தைங்கள வந்து பாலியல் வன்முறை செய்வது நிறைய வருது, அந்த மாதிரி நியூஸஸ். அதுக்கெல்லாம் கரெக்டான ஸ்டெப்ஸ் இன்னும் எடுக்கணும். ஏன்னா வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து வந்தோடனே 2வது கையெழுத்து அவர் வந்து பெண்களுக்கு அதிரடி சிங்கப்பண்ண அதிரடி போட்டார். ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை விட்டு பர்சனல் ஒர்க் போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ரெஸ் மீட் கொடுக்காம இருக்காரு, அதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? டெல்லியில் போயிட்டு இதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்காம எந்த முதலமைச்சரும் வந்தது இல்லை. ரெப்புடேஷன் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி. அமைதியாக இருக்காருன்னா அவள் ஏதோ செய்ய போகிறான்னு தான் அர்த்தம். அவர் வந்து ஏதாவது நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறார். அமைதியாக இருக்கான்னா நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் செயலில் காட்டணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு எல்லாருமே செஞ்சுட்டாங்களா? எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணாங்க, இதை பண்ணிடுறேன் அதை பண்ணுறேன், ஆட்சிக்கு வந்தா
இவர் சேஞ்ச் இல்ல. கரெக்ட். எல்லாம் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன். நாங்கள் யார் என்ன செஞ்சாங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லை, எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம். கரண்ட் கட்டு அந்த விஷயங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணணும் இன்னும் கொஞ்சம். அதுக்கு அதான் சொல்லுனே, வந்த உடனே எல்லாத்தையும் ஒன்னே அவசரம்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துடணும்னு நடக்கிறது எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. முடியாது அது ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைய ஊழல்களும் நிறைய எல்லாத்துலேயும் ஃபினான்ஸை வந்து இது பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. எல்லாம் கடனில் ஃபுல்லாக தமிழ்நாட்டை கடனில் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஃபினான்ஷியலி இதுவாக இல்லை. அது இப்போ கொடுக்கல இல்லைல்ல, இப்போதைக்கு கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணலை. கடன் வாங்கி தான் அதுக்கு அந்த ஃபினான்ஷியல் இதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாரு. பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். இவர் ஏதோ செய்வான்ற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம்.